நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ட்ரிப்ளிகேனில் 200 ஆண்டுகள் பழமையான வாலாஜா மாஸ்கில் தான் இருக்கும். இங்கே ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் நடக்க போகுது. அதாவது எல்லா மதத்தினரும் பங்கேற்கக்கூடிய ஆண் பெண் பேதம் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் ஹெரிட்டேஜ் வாக் இங்கே வருடம் நடந்துகிட்டு இருக்கு. அதை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய கோம்பை எஸ் அன்வர் நம்மளோட இருக்காங்க. இந்த ஈவெண்ட் பற்றின சிறப்பு அம்சங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சென்னையில் பல வருடங்களாகவே சென்னை தின கொண்டாட்டங்கள் போது மரபு நடைகள் பண்ணுவோம். ஒவ்வொரு ஏரியாவை எடுத்து அதோட வரலாறை சொல்கிறதுக்கு அதை பல வருடங்களாக நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பண்ணுறப்போ பல நண்பர்கள் இந்த ரம்ஜான் நேரத்தில் இங்கே இருக்க முஸ்லீம்கள் எப்படி ரம்ஜான் அனுஷ்டிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு மரபு நடையாக பண்ணால் என்னன்னு கேட்டாங்க. குறிப்பாக வின்சென்ட் டிசோசான்னு ஒரு நண்பர், இன்னும் சில நண்பர்கள் கேட்டாங்க. அதோட இதாக ஏன்னா இங்கே ஒரு தேடல் இருக்குது. இங்கே இருக்க மக்கள் மற்றவங்களை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்குது. அதோட ஒரு பகுதியாக தான் இதை ஆரம்பித்தோம். ஸோ நோன்புனா என்ன, ரம்ஜான்னா என்ன, இங்கே இருக்கக்கூடிய வரலாறு என்ன அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆகுது. ஒரு 40 பேர் வந்தாங்க. ஆனால் அது வந்திருந்த ஒருத்தர் அது ஒரு போஸ்ட்டாக போட்டார் ஃபேஸ்புக்கில். அது கிட்டத்தட்ட 4000 பேர் அதுக்கு ஒரு லைக்கெல்லாம் கொடுத்து எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ ரொம்ப ஒரு ஆர்வம் சென்னை மக்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணும், மற்ற சமய மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்குங்கிறது. அது தொடர்ச்சியாக வருஷம் நான் இல்லாட்டி மற்றவங்க வந்தவங்களே கேட்டு இந்த வருஷம் எப்போ நோன்பு ஆரம்பித்தோடனே எனக்கு ஃபோன் கால்ஸ் வர ஆரம்பிச்சிடும், இந்த வருஷம் எப்போ பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இது என்னென்னா தமிழ்நாட்டில் கூட நோன்பாளிகளோடு இவங்களே உட்காந்து அது எப்படி பண்ணுறாங்க, நோன்புனா என்ன, இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. சாதாரணமாக ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு தேடல் மற்ற சென்னை வாழ் மக்கள்கிட்ட இருக்கிறதுனால. சார், உங்கள் டாக்குமெண்ட்ரியில் யாதும் டாக்குமெண்ட்ரியில் பார்த்தப்பவும் சரி, ஒரு இந்து கடவுள் வச்சு தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஷாட் இருந்தது. ஸ்டார்ட் பண்ணி அப்புறமா தான் பள்ளிவாசலை காமிச்சிருந்தீங்க. அண்ட் தமிழ்நாட்டிலையும் தமிழக முஸ்லீம்கள் பற்றியுமான உங்கள் ஆராய்ச்சிகள் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. உங்களோட கட்டுரைகளில் கூட பார்க்க முடியுது. டிராவிடியன் அண்ட் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் ஆகட்டும், உங்களோட மற்ற கட்டுரைகள் ஆகட்டும், அதுவும் பொங்கல் தமிழக முஸ்லீம்ஸ் பொங்கல் எப்படி கொண்டாடுறாங்கன்ற ஒரு ஆர்டிகிள் கூட அழகாக எழுந்திருந்தீங்க. 16 வகையான காய்கறிகள் ஃபோட்டோ கூட நீங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த உணவுகளோட நாங்கள் பொங்கல் கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இந்த ஆர்வம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? இந்த தேடல் எங்கே ஆரம்பிச்சது சார்? பயங்கரமாக ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஊரில் இருக்க வரைக்கும், எங்கள் ஊரில் இருக்க வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததே இல்லை. ஒரு வித்தியாசமாக பட்டதே இல்லை. அங்கே ரொம்ப இயல்பானது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, டாக்குமெண்ட்ரி ஆரம்பிக்கிறப்ப அந்த சாமி சிலை கோயிலை கடந்து போகும் அப்படிங்கிறது. நான் கூட அதை வச்சதுக்கு காரணம் மெயினாக எனக்கு நாதஸ்வரத்தோடு ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக நாதஸ்வரம் அப்படி அந்த சாமி சிலை ஊரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக வச்சேன். அதுக்கடுத்து டாக்குமெண்ட்ரியை பார்த்த மற்றவங்க கேட்டப்போ தான் எனக்கு புரிஞ்சது இது ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் அந்த சூழலை தான் வளர்ந்தோம். பக்கத்துலேயே கோயில் இருக்குது, பள்ளிவாசல் ரெண்டுமே இருக்குது. ஸோ அதனால் ஜாதி மத வித்தியாசங்கள் பார்க்காம ஒரு தமிழன் அப்படிங்கிற அந்த உணர்வோடு தான் வளர்ந்தோம். ஆனால் தமிழ் நான் பேசினாலும் நான் பின்பற்றக்கூடிய மதம்ங்கிறது அதோட தோற்றம் பல மைலுக்கு அப்பால், பல ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்பால் இருக்குங்கிறப்ப அது ஒரு தேடல். வரலாற்றில் அதற்கான இது எங்கே அப்படிங்கிற ஒரு தேடலில் தான் என்ன ஆரம்பிச்சது. அடையாளம், இங்கே ஒரு முஸ்லீமாக பிறந்தால் இந்தியாவில் இன்றைக்கி இருக்க இந்தியாவில் இந்த தேடல் கட்டாய அவசியமாகுது. அப்படி தான் நான் தேட ஆரம்பித்தப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமான பல விஷயங்கள் இருந்தது. அது குறிப்பாக இஸ்லாம் ஒரு நெகிழ்வுத்தன்மையுடைய ஒரு மதம், எல்லாத்தையும் உள்வாங்கி கொள்ளக்கூடிய இது. அந்த இதை நான் பார்த்தேன். அதோட வெளிப்பாடு தான் நிறைய தவறான புரிதல்கள் நிறையா இருக்குது. சென்னைக்கு வந்த பிறகு என்னென்னா, நான் இங்கே எதிர்கொண்ட நிறைய பேர் சாதாரண பேசிகிட்டு இருப்பாங்க. அன்வர் அப்படின்ன உடனே உருதுல பேசுவாங்க, இல்லாட்டி ஹிந்தியில் பேசுவாங்க. எனக்கு அது தெரியாது. நான் தமிழ் முஸ்லீம்ங்கிறது நிறைய பேர் தெரியாது. அது மாதிரி பள்ளிவாசல் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய தவறான புரிதல்கள் இருந்தது. அது எல்லாமே கலையணும் அப்படிங்கிறது தான் எனக்கு வரலாற்றுக்குள்ளே போக போக தெரிஞ்சது. பள்ளிவாசல்னால் மின்னராக்கள் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டில் இஸ்லாம் 1000 வருடங்களுக்கு முன்னாடியே அரேபியாவில் தோன்றிய சமகாலத்திலேயே இங்கே வணிக உறவு மூலமாக வந்தது. இதெல்லாமே எனக்கு புரிய எனக்கு ஒரு புது உலகம் பிறந்தது. அதை மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த முயற்சி. ஓகே சார், இப்போ வந்ததுமே கூட சொன்னீங்க இங்கே ஆட்டோமன் டர்க்ஸோட கான்ஃப்ளிக்ட் இருக்குது, உங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியுமா அப்படின்னு நிறைய இடங்கள் காமிச்சிங்க. ஸோ இந்த வாக்கு எப்படி இருக்க போது, எங்களுக்கு என்ன மாதிரியான புது விஷயங்கள்லாம் சொல்லி தர போகிறீங்க சார்? இங்கே அடிப்படையாக நிறைய பேர் வர்றவங்களுக்கு பெரிய சிலருக்கு புரிதல் இருக்காது. அவர் ஆர்வத்தோடு தான் தெரிஞ்சுக்கணும்னு வர்றாங்க. அப்போ அவங்களுக்கான ரம்ஜான்னா என்ன, இஸ்லாம் இங்கே எப்படி, இங்கே பல்வேறு முஸ்லீம் சமூகங்கள் இருக்குன்னு. முஸ்லீம் சமூகங்கிறது ஒரு மொழி பேசக்கூடியது இல்லை. இங்கே தெலுங்கு பேசக்கூடிய முஸ்லீம்கள் இருக்காங்க, உருது பேசக்கூடிய முஸ்லீம்கள், தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்கள், மலையாளம், குஜராத்தி,
இந்த மாதிரி பல்வேறு இந்த முஸ்லீம் இதோட வரலாறு. அது போக வந்து இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டார். ஆர்காட் நவாபுகள் வந்து ஒரு காலகட்டத்தில் தங்களோட இருப்பிடத்தை இங்கே மாற்றின பிறகு சென்னையில் உருது முஸ்லீம்களோடது அதிகமாகுது. அவர் கட்டின பள்ளிவாசல் தான் 200 வருஷ பழைய பள்ளிவாசல். அதில் மிக முக்கியமானது வந்து அந்த தொழுகை நடத்தக்கூடிய இதில் வந்து மிம்பர் அப்படிங்கிற இடத்துக்கு மேலே வந்து இருக்கக்கூடிய வாசகங்கள் வந்து இது நவாபோட அமைச்சர், ஒரு இந்து அமைச்சர் எழுதி கொடுத்த வார்த்தைகள், அந்த வாசகங்கள் தான் அங்கே இருக்குது. அந்த மாதிரி இது பள்ளிவாசலில் இருந்தாலும் கூட வந்து இது பல் சமயங்களை எடுத்து அணைத்து போகக்கூடிய ஒரு பள்ளிவாசலில் தான் இருக்குது. இங்கே நோன்பு கஞ்சி விளம்புவர்கள் வந்து சிந்தி சமூகத்தை சார்ந்தவர். நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. அவங்க இந்துக்கள் தான். ஒரு 30 வருஷத்துக்கு மேலே அவங்க விளம்பிட்டு இருக்காங்க. இங்கே பல்வேறு வரலாற்று விஷயங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மசூதி வந்து ஒரு பள்ளிவாசல் வந்து ஒரு 200 வருஷத்துக்கு பழையது. நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி அது இருக்கிறது வந்து ஆட்டோமான் துருக்கியர்கள் அவங்களோட ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்களோட தூதரகம் அப்படின்னு செயல்பட்டதான் இந்த இடம். அந்த மாதிரி வந்து வரலாற்று சிறப்பு நிறையா இருக்குது. ஆக்சுவலாக வந்து நாங்கள் முன்னாடி ரோட்லேருந்து ட்ரிப்ளிகேன் ஹை ரோட்லேருந்து ஆரம்பிப்போம். அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து லங்கர்கானான்னு சொல்லுவாங்க. நவாபுகள் வந்து உணவளித்த இடம், வழிபோக்கர்களுக்கு உணவளித்த இடம். அது பக்கத்துலேயே முகமதன் பப்ளிக் லைப்ரரின்னு இருக்குது. அது வந்து ஒரு 170 வருஷ பழமையான லைப்ரரி அது இருக்குது. இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொரு வரலாற்று தான் சொல்லிட்டு வருவோம். ஆனால் இப்போ போக்குவரத்து அதிகமாக இருக்கிறதுனால வெளியே அவ்வளோ போடுறது கிடையாது. பட் சின்னதாக ஒரு நடை போய் அவங்க வந்து பக்கத்தில் கடைகள், அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் வாழ்வியலை இது பண்ணக்கூடிய அந்த கடைகள் இருக்கும். அதை பார்க்கலாம். பார்த்துட்டு இங்கே வந்தாங்க அப்படின்னா நோன்பாளிகளோடு உட்காந்து நோன்பு திறக்கிறதுக்கு அந்த ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். அதான் நாங்கள் நடத்துகிறோம். ஓகே சார், பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, வாக் போகலாம் சார். தேங்க்யூ சார். என் பேர் பாலாஜி. நான் மயிலாப்பூர்லேருந்து வரேன். கடந்த 8 வருஷமாக இந்த வாக்குக்கு நான் வரேன். இதில் என்ன ஒரு பியூட்டின்னு, வருஷமும் நான் புதுசாக தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர் அவங்கள பூர்வீகம், அவங்க ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறேன். இந்த ரம்ஜான் அதோட நோக்கம் என்ன, அதை பற்றி நாங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ எனக்கு எல்லா தகவலும் அன்வர் சார் தராரு. இதை நான் வருஷம் கண்டிப்பாக வந்துகிட்டே இருப்பேன். இந்த பல் சமய உரையாடல் பின்புலத்திலே நம்மளுக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான இஸ்லாமியர்கள் இந்த ரம்ஜான் மாதத்திலே, அதுவும் ஈத் என்று சொல்லப்படும் அந்த குறிப்பிட்ட பண்டிகை நோக்கி அன்றாடம் தவமிருந்து நோன்பிருந்து தங்களை தானே இந்த பூமிக்கும் ஆண்டவனுக்கும் அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார்கள். எங்கெங்கு தியாகம் இருக்கிறதோ, எங்கெங்கு மனித நேயம் இருக்கிறதோ, எங்கெங்கு பிறரை வாழ வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு தத்துவம் இருக்கிறதோ, அங்கெல்லாம் மனிதம் கைகூட வேண்டும், மனித மாண்பு செழிக்க வேண்டும், உயிர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக சமயங்களின் எல்லைகளை தாண்டி, நம்பிக்கைகளின் எல்லையை தாண்டி, கொள்கைகளின் எல்லையை தாண்டி, தத்துவங்களின் எல்லைகளை தாண்டி எல்லோருமே கைகோர்த்து வருவதுதான் ஒரு நம்முடைய மீட்புக்கும், நம்முடைய நிறைவாழ்வுக்கும், நம்முடைய நிம்மதிக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியது. அதை முன்னிட்டு சமய எல்லைகளை தாண்டி கைகோர்ப்போமே, அது நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது, உயிருக்கும் நல்லது, உறவுகளுக்கும் நல்லது என்பதற்காகத்தான் இங்கு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். என்னுடைய பெயர் தந்தை குழந்தை. ராயப்பேட்டையில் தங்கியிருக்கிறேன். சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகின்றேன். இந்த ரம்ஜான் அப்படிங்கிறத வந்து திரும்பி பார்ப்பது, ஏன்னா கடவுள் அல்லாஹ் மக்களுக்கு, முகமது நபிக்கு அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு, தன்னையே வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்படுத்துதலை மையப்படுத்தி எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை திருப்பி பார்த்து திருந்தி வாழ்வதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் செயல்படுத்துகின்ற பொழுது நம்மிடையே ஒரு நல்லிணக்கம் உருவாகும். அது சமயங்கள் கடந்து, சாதி கடந்து, நாடு கடந்து, மொழி கடந்து எல்லோருமே ஒரு நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும். ஏனால் இந்தியா என்பது பல்வேறு சமயங்களை, பல்வேறு மொழிகளை, பல்வேறு பண்பாட்டுகளை உள்ளடக்கிய ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வானது நல்ல ஒரு நிகழ்வாக இருக்கிறது. நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. மக்கள் எல்லோருமே அமைதியோடும் சாந்தத்தோடு வாழ்வதற்கான ஒரு வழிவகையை உருவாக்கி தருகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வதில் நான் பெருமை கொள்கிறேன். உண்மையிலேயே இங்கு இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இந்த நல்லிணக்க எண்ணத்தோடு தொடர்ந்து பயணிப்பதற்கு அவர்கள் வழிவகுக்கிறார்கள். அதோடு நான் உடனும் பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். உண்மையிலேயே நான் அவர்களை வாழ்த்துகிறேன். நன்றி. என்னோட பேர் சா விஜயலக்ஷ்மி. என்னோட இந்த பேர்லேயே நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 8 புத்தகங்கள் வந்திருக்கு. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் இந்த பகுதியை ஒட்டி தான்.
திருவல்லிக்கேணி பகுதியை ஒட்டி தான், சிந்தாதிரிப்பேட்டை தான். எனக்கு பக்கத்தில் இருக்கிற வீடுகள் நிறைய இஸ்லாமிய வீடுகள் அப்படின்றதுனால நாங்கள் வேறு அவங்க வேறு அந்த மாதிரி எப்போவுமே இருந்தது கிடையாது. எல்லாம் ஒரே குடும்பமாக ஒரே சொந்தங்களாக அப்படி நினைக்கக்கூடிய இடத்துல தான் இருந்திருக்கோம். நான் இப்போது வேலை பார்க்குறதும் இஸ்லாம் மக்கள் அதிகமாக படிக்கக்கூடிய, இஸ்லாம் குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளி, உருது பள்ளி அப்படின்னு இந்த பகுதியில் சொல்லுவாங்க. ஆனால் அது அரசு பள்ளி. நவாப் காலத்தில் இருந்தே அந்த பள்ளி இயங்குதுன்றதுனால 100 ஆண்டுகளை கடந்த பள்ளி. என்னுடைய தொகுப்பு நூல்கள் அப்படின்னு எடுக்கும்போது நான் ஆங்கிலத்திலேருந்து தமிழில் மொழிபெயர்த்த நூல் லண்டாய். ஆப்கான் பெண்களுடைய வாழ்க்கையை அவங்க லண்டாய் என்ற வடிவத்தில் கவிதையாக பாடுற ஒரு மரபு இருக்குது. அதில் பெண்கள் மட்டும் பாடக்கூடிய கவிதையை நான் எடுத்திருக்கேன், ஆண்களும் பாடுறாங்க. பாகிஸ்தானில் லண்டாய் கவிதைகளுக்காக தனி சேனலே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அது தமிழில் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த லண்டாய்ன்ற பேர்லேயே தொகுப்பு கொண்டு வந்திருக்கேன். இப்போ திருப்திய பதிப்பாகவும் வந்திருக்கு. என்னுடைய பகுதியில் முக்கியமாக சொல்லணுன்னா, இந்து கோயில்களுக்கு இஸ்லாமியர்களுடைய கவனிப்புன்றது இருக்குது. அதே மாதிரி இஸ்லாமியர்களுடைய வழிபாடுகளில் இந்துக்கள் கவனம் செலுத்துறதுன்றதும் இருக்குது. இங்கே மதம் ஒரு பிரச்சனையாக அங்கே இல்லை. ஒவ்வொரு மதத்துக்கும் உள்ள விஷயங்களை அவங்க ஒரு புரிந்துணர்வோடு பார்க்கக்கூடிய தன்மை இந்த பகுதியில், இந்த பண்பாட்டில் இருக்கிறதா நான் பார்க்குறேன். இன்றைக்கு பார்த்திங்கன்னா கோம்பை அன்வர் அவர்கள் ஒரு ஹிஸ்டாரிக்கல் வாக் பெரிய மசூதியிலேருந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் பதிவு பண்ணிவிட்டு இங்கே வந்திருந்தேன். இன்றைக்கி இந்த மசூதியில் இஃப்தார் கொடுக்குறாங்க, இதுலேயும் நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படின்றதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த பயணம் என்பது ஒரு பண்பாட்டு பயணம், அதனால் இது தொடர்ச்சியாக நடக்கும். அதில் எனக்கு பெருமையும் பெருமிதமும்.